மீன ராசி, அதுக்கப்புறம் மீன லக்னக்காரங்க, இவங்க 2 பேருக்குமே குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, இந்த வருஷம் வர குரு பயிற்சி மே 14th நடக்கிற இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். மீனம்னு வரும்போது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து 7 சனியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சனி இப்போ மீனம்ல இருக்காரு. ஸோ அந்த அதீத ப்ரெஷர், மைண்ட்ல அந்த ப்ரெஷர் இருக்கிறது, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து மீனம்க்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனம்க்கு அந்த ராசி அதிபதியே குரு தான். ஸோ நிறைய காரலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீனம்க்கும் குருக்கும் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா மீனம் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த நாலேஜ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நடந்துக்கணும்னு நினைப்பாங்க, ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குருவோட நேச்சர்லையும் சேர்ந்து வரும். ஸோ குருன்னு பார்க்கும்போது எதுக்கெல்லாம் குருவை குறிப்போம் அப்படின்னா, இப்போ குரு உங்க 4ஆம் இடம் வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணக்கூடிய டைம் தான். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா குரு வந்து 4ஆம் இடம் வரதுனாலே நிறைய மீன ராசி மீன லக்னக்காரங்களோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் போட ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைம் ஏன்னா குரு இஸ் ஃபார் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அம்மாக்கும் சரி, இல்லை ஈவன் ஃபார் யுவர் ஃபாதர் ஃபார் தட் சேக், நீங்க என்ன பண்ணலாம்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்களே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து இவ எல்லாருக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பா, இல்லை இவ தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பா, அப்படி இல்லை இவன் தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்திருந்தது அப்படின்னா இந்த டைமில் அது மாறும். ஸோ யூ வில் ஸ்டார்ட் ரீகெய்னிங் தட் ரெஸ்பெக்ட். இந்த வேரியேஷன்ஸ் வந்து இட் இஸ் நார்மல். நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகணும். இப்போ வந்து சண்டை போடுறாங்க, நாளைக்கு பேசுவாங்க, இப்போ இன்னைக்கு பேசுறவங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற அந்த வேரியேஷன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தின ஒரு ஞானம் வரும். ஓகே, இப்ப ரெமெடிஸ்ல என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசி, அதுக்கப்புறம் மீன லக்னக்காரங்க, இவங்க 2 பேருக்குமே குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, இந்த வருஷம் வர குரு பயிற்சி மே 14th நடக்கிற இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். மீனம்னு வரும்போது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து 7 சனியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சனி இப்போ மீனம்ல இருக்காரு. ஸோ அந்த அதீத ப்ரெஷர், மைண்ட்ல அந்த ப்ரெஷர் இருக்கிறது, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம லைஃப்ல எல்லாத்துலயும் டிலே வருதுங்க, என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி மீன லக்னக்காரங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன காமனான விஷயம்னு பாத்தீங்கன்னா, நிறைய வேலை வரும். நிறைய வேலை வரதுனால நிறைய ப்ரெஷர் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கு, ஏதோ மைண்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கு, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பீஸ் கொடுக்கறதுக்குனே, உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் நீங்க வந்து அமைதியா ஆகலாம், கொஞ்சம் வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே குரு என்ன பண்றாருன்னா உங்க 4ஆம் இடம் வராருங்க. ஸோ இது மீனம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு பெயர்ச்சின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் 4ஆம் இடம் குருவோட சொந்த வீடு. ஸோ குரு இஸ் வெரி கம்ஃபர்டபிள் இன் த 4th house. இப்போ பார்த்தீங்கன்னா குரு மிதுனம்ல வராது. மிதுனம் அவருக்கு பிடிச்ச ராசியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் குருவுக்கு 4ஆம் இடம் பிடிக்கும். ஸோ அந்த 4ஆம் இடம் யாருக்கு வராரு? மீனத்துக்கு தான் 4ஆம் இடத்துல குரு வராது. அதனால 4ஆம் இடம் ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் வருதோ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் தான் நம்மளோட மன நிம்மதி. 4ஆம் இடம் நம்மளோட சொந்த வீடு. ஸோ இவ்வளோ நாளாக வந்து எனக்கு வீட்டில் இருக்கவங்களோடய பிரச்சனைலாம் இருந்ததுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த நிம்மதி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அஃப்கோர்ஸ் 7 சனியில் வந்து அதுக்கான டிஸ்டர்பன்ஸும் வரும், இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாளாக எனக்கு தூக்கமே ஒழுங்காக இல்லைங்க, தூக்கத்தில் செம்ம பிரச்சனை இருக்க, தூங்கவே முடியல, அதனாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஒழுங்காக ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். அண்ட் 12ஆம் இடமும் பார்க்குறாரு இல்லையா? ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ், நம்ம வந்து ஏதாவது கோயில் குளம் போகணும்னு நினச்சி நீங்கள் போயிட்டு வர்றது, இல்லை நீங்கள் வந்து அப்ராட் போகணும்னு நினச்சி இவ்வளோ நாள் தடங்களாக இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கான விஷயங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ கேன் see that அந்த 4ஆம் இடம் குரு வரும்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்களோட அந்த ப்ரெசன்ஸை வந்து ரொம்ப பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாளாக அப்பப்போ ஏதாவது நெகட்டிவாக நடந்துட்டு இருந்தாலும் நம்மளோட வீடு, நம்ம வீட்டில் நம்ம நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெளியில்
இடத்துக்கு போய் ஒர்க் பண்ண முடியும். அப்போ அந்த வீட்லேயே நிம்மதி இல்லாத தன்மை இவ்வளோ நாளாக நிலவி இருக்கும். இப்போ வந்து யூ கேன் see that is getting better. இதை விட இன்னொன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மீனம் வந்து இதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னன்னா இந்த மாதிரி பார்ட்னரோட பிரச்சனை வந்துட்டே இருந்தது, க்ளோஸாக இருக்கவங்களோட பிரச்சனை வந்துட்டே இருந்ததுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டோட சிச்சுவேஷன் சரி பண்றது மூலமா சரியாக்குவாரு. ஏன்னா அவர் வந்து மேரிட் லைஃப்க்கான இடத்தையும் பார்க்குறாரு. ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த வந்து நம்ம வெறும் ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டுமா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி பார்க்க போறோம். அப்போ ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்னு வரும்போது நம்ம உங்களோட மீனமோட பர்சனாலிட்டி, அந்த மீனத்தோட பர்சனாலிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா குரு, அதுவும் மிதுனம்ல வர குருவோட பர்சனாலிட்டி அண்ட் 4ஆம் இடத்துல குரு, அதே குரு வரும்போது எந்த மாதிரி உங்களுக்கான ஜெல்லிங் ஃபேக்டர் இருக்கு, எந்தெந்த ஃபேக்டர் யூ ஹேவ் டு கைண்ட் ஆஃப் சேஞ்ச், எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் வித் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது என்ன சொன்னாங்கன்னா, மீனம் இந்த வருஷத்துக்கு போட்ட அந்த 2025 பலன்களா இருக்கட்டும், இல்ல சனி பயிற்சி பலன்களா இருக்கட்டும், நீங்க சொல்ற ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் நடக்கிறது அதை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ டு த லிங்க் கிவன். அதில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ராசி கற்கள் கிஃப்டாக கொடுக்குறோங்க. சும்மா எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது எங்களுக்கு ஆசை தான், வரவங்க எல்லாருக்குமே இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொடுக்கணுன்றது ஆசை தான். பட் இப்போ 170K ப்ளஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்கறது கஷ்டம். ஆனால் அதில் யார் அதிகமாக இன்வால்மெண்ட் காட்டுறாங்கன்றது என்ன பண்ணுதுன்னா யூடியூபே. நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக, நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக, நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலமாக யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா டாப் சப்ஸ்கிரைபர்ஸ்னு இப்போ வந்து எங்களுக்கு லிஸ்ட் எடுத்து கொடுத்துருது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we will announce நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன். அதாவது இப்போ 250K வரும்போது நாங்கள் நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷோ யோர் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி May 14th 2025 நடக்குது. குரு வந்து மீனம்க்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம்க்கு அந்த ராசி அதிபதியே குரு தான். ஸோ நிறைய காரலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனம்க்கும் குருக்கும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மீனம் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த நாலேஜ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நடந்துக்கணும்னு நினைப்பாங்க, ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குருவோட நேச்சர்லையும் சேர்ந்து வரும். ஸோ குருன்னு பார்க்கும்போது எதுக்கெல்லாம் குருவை குறிப்போம் அப்படின்னா, ஆஸ்பீஷியஸ்னஸ், அதுக்கப்புறம் லக் ஃபேக்டர், நமக்கு கிடைக்கிற ஞானம், அந்த விஸ்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஞானம், அண்ட் தென் எக்ஸ்பேன்ஷன். ஒரு விஷயம் குட்டியா மட்டும் இல்லாமல் வளர்ந்து பெருசாகிறது, அதுவுமே வந்து குரு. சீரியஸ்னஸ், அண்ட் தென் உங்களோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகிறது, அதுவும் குரு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்கள் கோல்டு ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா குருவோட பிளெஸிங்ஸ் இல்லாமல் நீங்கள் கோல்டு வாங்கவே முடியாது. கோல்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குரு. அண்ட் ஃபினான்ஷியல் ரீதியான வெல்த்துன்னு வரும்போது அகெயின் அது வந்து இன்னுமே லிக்விடேட் பண்ணுற மாதிரியான அந்த ஃபினான்சஸ். அண்ட் ஃபேட், ஓகேங்களா, ஃபேட்டுமே வந்து குரு தான். சரி, இப்போ இதுல என்னன்னா, இதுல குருக்குன்னு ஒரு கர்மா இருக்கு. இந்த குருக்குன்னு இருக்க கர்மா என்னன்னா ராகு கர்மா. அதுவுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த ராகு கர்மா வந்து பார்த்தீங்கன்னா குருவோட இப்ப நமக்குன்னு ஒரு சில நேச்சர் இருக்கு, பிடிச்ச விஷயம் இருக்கு. ஆனா நமக்கு பை டிஃபால்ட் நமக்கு வந்து நான் சட்டன் சில டைம் நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன், கோவப்பட்டுருவேன், இல்லை இந்த விஷயம் எனக்கு தெரியாமலே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி அது நம்ம கர்மாக்கள். அதே மாதிரி குருவுக்கு என்ன இருக்கும்னா, குருவோட நேச்சர் இப்ப நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் இருக்கு. பட் குருவுக்குன்னு அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சுத்திட்டு இருக்க அந்த கர்மா தான் ராகு கர்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ குரு ஒரு இடத்துல வர்றதுனாலே அந்த ராகு கர்மா மூலமா தான் அந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. அப்போ பெருசு பண்றது, அது வந்து இன்னும் விருத்தியாகிறது, அந்த மாதிரியான விஷயமும் கூட குருவை குறிக்கும். மீன ராசின்னு வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவோட ஓன் ராசி. அண்ட் தென் மீன ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் லைக் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, சும்மா தேவையில்லாமல் நான் ஏன் போய் ஒருத்தங்களை கஷ்டப்படணும்னு யோசிக்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப பரந்த மனசு அப்படின்றது மீன ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு. அப்போ மீனமுக்கும் குருக்கும் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்லா பாசிட்டிவ் நாலேஜ் சீக் பண்ணுறது, ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கிட்டு அதில் வேலை பார்க்கறது, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது, உலக நடப்பு தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே வந்து இருக்கு. பட் குருன்னு வரும்போது குருக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயம் தேவைப்படுது. குருவுக்கு தேவைப்படுற அந்த எக்ஸ்ட்ரா விஷயம் என்னன்னா, குருக்கு வந்து அந்த ஞானம் பிடிக்கும். ஞானம் அந்த கத்துக்கணும்னா என்ன வேணும்னா, ஃபோக்கஸ் பயங்கரமா வேணும், எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன். மீனம் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம்.
ஓகேங்களா? ஸோ இந்த டைம் பீரியட்ல என்னன்னா மெயினாக உங்களோட ஃபோர்த் ஹவுஸ் ரிலேட்டட் விஷயங்களுக்கு, அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரு 4ஆம் இடம் வராரு இல்லையா, அதுவும் எதுல வராரு, மிதுனம்ல வராரு. அப்போ மிதுனம்னு வரும்போது இந்த ஸ்கில்ஸ், குரு கத்துக்கிறது பிடிக்கும். மிதுனம்ல இந்த ஸ்கில்ஸ் நிறைய இருக்கு. அப்போ ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கான ஃபோக்கஸ் நீங்க போட ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த கம்பேட்டபிலிட்டி சொல்ற ஒரு விஷயம். அப்போ ஸ்கில்டு ஃபோக்கஸ் வந்து வேணும். ஏதாவது ஒன்று கத்துக்கிறீங்க உங்க வேலையிலையோ, இல்லை நீங்க வந்து படிக்கிறீங்க, அதுல நீங்க கத்துக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கத்துக்கிற விஷயமா இருக்கலாம். அதுல நீங்க உங்க ஃபோக்கஸை போட ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம நான் வந்து இல்லைங்க நான் ஹோம் மேக்கரா தான் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கத்துக்கிறது மூலமா அவங்களுக்கே ஒரு சைட் பிசினஸ் செட் ஆகலாம், இல்லை அவங்களோட ஃபியூச்சருக்கே அது நல்லா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டில் இருக்கேன், நான் யோகா கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பாடி நான் யோகா கற்றுக்கிட்டனால நல்ல ஃப்ளெக்சிபிளாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஸ்கில்லாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு என்ன வேணும், ஃபோக்கஸ் வேணும். ஒரு முடிவை பண்ணால் நம்ம அதை உடனே வந்து எடுத்து ஆரம்பிக்கணும். மீனம் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோக்கஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏதாவது ஒன்று முடிவு பண்ணால் சட்டுன்னு அதை ஆரம்பிக்க மாட்டாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. பண்ணலாமா, 4 பேர்கிட்ட கேட்பாங்க, இது பண்ணலான்னு இருக்கேன் பண்ணலாமா அப்படின்னு. நீங்கள் 4 பேர்கிட்ட கேட்டு வரும்போதே வந்து உங்களுக்கு அது பண்ணணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ்லேயே குறைஞ்சிரும். அதனால அந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கிறத நீங்கள் பாருங்கள், அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ஷன் கம்மியாகிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட் கேன் இம்பேக்ட் உங்களோட யூனோ அந்த மென்டல் எனர்ஜியை வந்து டிப்ளீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மென்டல் எனர்ஜி டிப்ளீட் பண்ணிடும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட 10 தடவை 10 கேள்வி கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 1-2 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்வீங்க, 3ஆவது கேள்விலேருந்து என்னால் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, சும்மா கேட்டுகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது உங்களோட அந்த மென்டல் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது, 2 கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு தான் உங்களோட மென்டல் எனர்ஜி இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி, இல்லை வந்து அதை 4 பேர்கிட்ட கேட்டு திரும்ப திரும்ப ஒரு தடவை நீங்கள் கேட்கலாம், புரிஞ்சுக்கலாம், திரும்ப திரும்ப அதை பற்றி பேசி அனலைஸ் பண்ணும்போதும் சரி, யூஆர் டிப்ளீட்டிங் யுவர் மென்டல் எனர்ஜி. அப்போ அந்த மென்டல் எனர்ஜி டிப்ளீஷன் வந்து என்ன ஆகும்னா உங்களோட பீஸ்ஃபுல்னஸ் குறைக்கும். பிகாஸ் அந்த மென்டல் எனர்ஜி அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் எல்லாத்துக்குமே இந்த 4ஆம் இடம் தான், இப்போ குரு வர இடம் தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் குரு பெயர்ச்சி ரிலேட்டடாக மீன ராசிக்காரங்க அண்ட் மீன லக்னக்காரங்க இது 2 பேருக்குமே தான் பொருந்தும், நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம டைரக்டா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னா, இப்போ குரு உங்க 4ஆம் இடம் வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணக்கூடிய டைம் தான். அதே மாதிரி 4ஆம் இடம்னு வரும்போது உங்க அம்மாக்கான இடம். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா குரு வந்து 4ஆம் இடம் வரதுனாலே நிறைய மீன ராசி மீன லக்னக்காரங்களோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் போட ஆரம்பிக்கும். நீங்க நல்லா பார்க்கலாம், உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டைம் ஏன்னா குரு இஸ் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அம்மாக்கும் சரி, இல்லை ஈவன் ஃபார் யுவர் ஃபாதர் ஃபார் தட் சேக் நீங்க என்ன பண்ணலாம்னா, இல்லை உங்க 4ஆம் இடம்ல வந்து எந்த ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ஆம் இடத்துல எனக்கு குருவே இருக்காருங்க, அங்க குரு வருது அப்படின்னு சொல்றது இருக்கலாம். அந்த மாதிரி எந்த கிரகம்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரக காரகத்துவம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேட் செக் பண்றது நீங்க பண்ணிக்கணும். உடம்புல ஃபேட் செக் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்க குரு மேலேயே குரு இப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா தட் இஸ் அ வெரி குட் டைம் ஃபார் சைல்ட் பர்த் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு அது ஒரு வெரி குட் டைம்ங்க. ஏன்னா குருவுக்கு மேலே குரு வரும்போது அகெயின் குருன்றது காரகத்துவமே எதுக்கு, குழந்தைக்கான காரகத்துவமும் குரு தான். அப்போ அந்த எக்ஸ்பேன்ஷன் இன் பாடி, அதாவது பிரெக்னென்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் இன் பாடி நடக்கும் குருவுக்கு மேலேயே குரு வரும்போது. ஸோ உங்க ஜாதகத்துல நீங்க உங்களோட 4ஆம் இடத்துல எந்த பிளானட் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேற ஏதாவது ஒரு பிளானட் இப்போ புதன் இருக்கு, புதன் மேல குரு வராரு அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கிறது நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சனி இருக்கு, சனி மேல குரு வராருன்னா உங்க கெரியருக்கு அது ஒரு நல்ல விஷயமா நடக்கும். கெரியர்ல ஏதாவது நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க, இல்லை ஒரு ப்ராக்ரெஷன் கிடைக்கிறது நடக்கும். ஸோ அங்க என்ன கிரகங்கள் இருக்கணும் நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற என்னென்ன நடக்கும் அப்படின்னா 4ஆம் இடம்னாலே வீடு. நான் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க, வீடே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்றதா இருக்கலாம், இல்லை நான் ரெனோவேட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன், இல்லை வீடு கட்டணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த 3 விஷயத்துக்குமே இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா அமையும். அதுவுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு 4ஆம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்குனீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு ஆஸ்பிஷியஸ் வீடாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ப்ரொவைடட் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன டைம் போகிறதும் பார்த்துக்கணும். பிகாஸ் அதில்
அந்த டைமிங் அலோவ் பண்ணாதான் நீங்க வாங்கவே முடியும். ஆனா ரொம்ப ஆஸ்பிஷியஸான நீங்க வீடு வாங்குறது உங்களுக்கு அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் குரு இருக்கு அப்படின்னா வாஸ்துப்படி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் இல்ல அந்த நார்த் பேஸ்டான என்ட்ரன்ஸ், அந்த ஈசான மூலை பேஸ்டான என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸ் ஃபார் மணி ஃப்ளோ. அந்த மாதிரியான என்ட்ரன்ஸோட வீடு இருக்கும். ஜென்ரலா 4ஆம் இடத்துல குரு ஜாதகத்துல இருக்கிறதுனாலே அது வரும். அப்ப இப்போ உங்களுக்கு கோச்சாரம்ல வருதுன்னா then you can definitely go for that. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் இடம் குரு இருக்கும்போது எனக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டடா எனக்கு இந்த வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களும் நல்லா போகும். வீட்டுக்கு நீங்க தேவையான ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே வந்து நல்லா போகும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கரெக்டா பாத்தீங்கன்னா இப்பத்துல இருந்தே கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏப்ரல் ஒரு மார்ச் மந்த்ல இருந்தே கூட சொல்லலாம். நல்லா பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து ஏன்னா குருக்கு ராகு கர்மா இருக்கு இல்லையா, ஏதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு சின்ன விஷயமா இருக்கா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட லேப்டாப்க்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் வாங்கினேன் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம், இல்ல நாங்க ஒரு டிவியே வாங்கணும், ஒரு ஃப்ரிட்ஜே வாங்கணும் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். ஸோ இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்காம இருக்க மாட்டீங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல கூட இல்ல ராகு பேஸ் பண்ண மாதிரியான ஏதாவது ஒரு ஃபாரின் ஐட்டம் மாதிரியாவது கூட வாங்குவீங்க. ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நடக்கும். ஸோ அண்ட் இது கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலா குரு 4ஆம் இடம் வராருனாலே அந்த வீட்டுல சுபகாரியம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவ்வளோ நாளா என் பூஜை ரூமை நான் ஒழுங்காவே கவனிக்கலைங்க, பூஜை எதுவும் சரியாவே பண்ணனா கூட அந்த மாதிரி இருக்கவங்க கூட வந்து அப்பப்போ விளக்கேற்றி பூஜை பண்றது பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் நான் இவ்வளோ நாளா மெடிடேஷன் பண்றதுலாம் தடைப்பட்டு போச்சு அப்படின்னா அந்த மாதிரி சொல்றவங்களும் கூட மெடிடேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் உங்க வீடு ரிலேட்டடா நம்ம மனசு மன நிம்மதி இந்த மாதிரி பேஸ் பண்ண விஷயங்கள் நல்லதா தான் நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு மேல என்னன்னா குரு வந்து உங்க 12ஆம் இடம் பாக்குறாரு. ஸோ அதுல ஒரு விஷயம் என்னன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமானது இருக்குங்க. ஆப்வியஸா நான் சொன்னேன் நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அந்த மாதிரி வாய்ப்பு வந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. பட் அந்த ஆப்ஷன் ரிலையபிளா அப்படின்றது நீங்க வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னா ரொம்பவே வந்து தீர விசாரிச்சு வாங்குறது நல்லது. பட் உங்களுக்கு செலவுகள் வந்து இந்த டைம்ல இருக்கும். சுப செலவுகளாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி வாங்குற செலவுகளாகவும் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். அண்ட் தென் இன்னொன்னும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட 10ஆம் இடம் மேலேயும் வந்து குரு பார்வை விழுது இல்லையா? ஸோ அந்த 10ஆம் இடம் மேல விழும்போது வேலை ரீதியான விஷயங்கள் இவ்வளோ நாளா எனக்கு ஒழுங்கா போலன்னு சொல்லிட்டு இருந்தோம் கூட இப்போ எனக்கு வேலை நல்லா போகுது, எனக்கு ஒரு ஸ்டேபிளான சேலரி வருதுங்க அப்படின்ற மாதிரியா சொல்றது சிச்சுவேஷன் மாறும். அண்ட் நீங்க இன்னும் அதிகமா நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு உங்க வேலையில வந்து அதை உபயோகப்படுத்தும் போது, ஏன்னா நான் சொன்னேன் புதுசா கத்துக்கணும்னு, உபயோகப்படுத்தும் போது உங்க வேலை இன்னுமே ரொம்ப நல்லா போறது, ப்ரமோஷன் வாங்குறது, இல்ல வேற ஏதாவது வேலை நீங்க ஸ்விட்ச் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஓகே நான் நல்லா பண்றேன் அப்படின்னு ஒரு தைரியம் வந்து ஸ்விட்ச் பண்றது, இது எல்லா வாய்ப்புகளும் வந்து வேலை ரீதியா நல்லா இருக்கு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வீடுன்னு வரும்போது அப்ராட் போற ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப வேலையும் பாக்குறாரு, அப்ராட்கான இடத்தையும் பாக்குறாங்கன்னா இவ்வளவு நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, எனக்கு கிரீன் கார்டு ஆப்ஷனா இருக்கட்டும், ஒர்க் வீசா ஆப்ஷனா இருக்கட்டும், இல்ல பிஆர் ஆப்ஷனா இருக்கட்டும், ஒழுங்கா செட் ஆகலன்னா அவங்களுக்கு வந்து இந்த பீரியட் ஒரு நல்ல பீரியட். அண்ட் அதே மாதிரி அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட் ஒரு நல்ல பீரியட். கண்டிப்பா வந்து தாராளமா போகலாம். ஏன்னா 8ஆம் இடத்தையும் பாக்குறாரு. 8ஆம் இடம்ன்றது என்னது? உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான இடம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறி போறது, இல்ல ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலை மாறுறது, இல்ல உங்களுக்கே ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. இவ்வளவு நாளா நான் இப்படி இருந்தேன் ஆனா இனிமே நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்ற அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. இது எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த 4ஆம் இடம் பொறுத்து வந்து பார்க்கும்போது குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பார்வைகள் பாக்குறாரு இல்லையா? ஸோ இந்த குருவோட பார்வைகள் வந்து எப்பவுமே வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ஆஸ்பிஷியஸ். ஸோ அந்த 8ஆம் பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே என்ன ஒரு விஷயம் நல்லதுன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேட்டடா எனக்கு வந்து சொத்து வர வேண்டியது இருக்குங்க, பட் அது தடைப்பட்டு இருக்கு, இல்ல கோர்ட் கேஸ்ல இருக்கு, அந்த மாதிரினா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேட்டட் சொத்துகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி லாங் டைமா நான் ஒரு ஹெல்த் இஷ்யூல அவதிப்பட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சு அதை நீங்க பின்பற்றி உங்களோட ஹெல்த் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓகேங்களா? பட் யூ ஹாவ் டு இன்ட்யூட்டிவ்லி சூஸ் த ரைட் பாத். அந்த இன்ட்யூஷன் ஒர்க் ஆகிறதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்க உங்க இன்ட்யூஷனை வளர்த்துக்கணும்னா நீங்க டீப்பர் மெடிடேஷன் ட்ரை பண்ணணும். இப்போ இந்த வெஸ்டர்ன் சைட்லாம் சொல்லுவாங்க இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்றேங்க, ஓம் சாண்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஒரு மெடிடேஷனே இல்லைங்க, அது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக், பீயிங் மைண்ட்ஃபுல், அவ்வளவுதான். நீங்க இந்த மந்த்ரா பேஸ்ட் மெடிடேஷன்ஸ் ஓகே ஓரளவுக்கு வந்து யூ கேன் ட்ரை. பட் டீப்பரா நீங்க போகக்கூடிய மெடிடேஷன், உங்க டீப் ஸ்டேட்ல உங்க சப்கான்ஷியஸ் அண்ட் சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் நீங்க அங்க வந்து
டிவினிட்டி கூட கனெக்ட் பண்றீங்க இல்லையா, அதுதான் ஐடியலான மெடிடேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்க மெடிடேஷன்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்க இன்ட்யூஷன் அதிகமாக ஆகும். அப்போ அந்த இன்ட்யூஷனல் பேஸ் டிசிஷன் தான் உங்களுக்கு 7:30 சனி டைமிங்ல ஹெல்ப்பும் பண்ணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா, நாங்கள் பார்த்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட 4ஆம் இடம் காரகத்துவம் அம்மா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து பர்டிகுலராக வந்து உங்கள் வீட்டுக்கு வரவங்கன்னு இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்கன்னு இருக்கலாம். அவங்களோட ஃபேட் செக் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பாடியில் வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து பார்த்துக்கிறது நல்லது. பிகாஸ் குருன்னு வரும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் செய்கிறது திடீர்னு பண்ண ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாள் நான் ஸ்வீட் சாப்பிட்றது குறைச்சிட்டேன், இப்போ என்னன்னு தெரியல திடீர்னு வீட்டுக்கு நிறைய ஸ்வீட் வருது அப்படின்னு சொல்கிறது இருக்கலாம். ஸோ அந்த ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸ்வீட்ஸ் வந்து வீட்டில் நிறைய செய்யறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது ஓகே, பெரியவங்களுக்கு வேண்டாம். சுகர் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லதில்லை. ஓகேங்களா? இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஜாப் சைடு வந்து யூ கேன், ஏன்னா ஜாப் சைடு உங்களுக்கு எப்போ ஒரு விஷயம் நல்லா போகுதுனாலும் அந்த இடத்துல நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த வேலைகள் இருக்குது, ஆனால் அந்த வேலைகள் வந்து இப்போ இந்த டைமில் இந்த 7:30 சனி நடக்கிறது, அதாவது சனி உங்கள் ராசி மேலேயோ லக்னம் மேலேயோ இருக்காரு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் போடுற அந்த எஃபர்ட் தான் உங்களோட ஃபியூச்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். அப்போ குரு பார்வைப்படும் போது உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும். இவ்வளோ நாளாக எனக்கு சப்போர்ட்டே கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டைமில் சப்போர்ட்டும் கிடைக்கும். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் வச்சுட்டு நீங்கள் பாசிட்டிவாக பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ இதையும் தாண்டி வேற என்ன இருக்குது முக்கியமாக அப்படின்னா, குரு 4ஆம் இடம்ல வரும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இருக்குது அதனால கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருப்பீங்க. கொஞ்சம் பிரச்சனை அப்படி கொஞ்சம் லைட்டாக போகும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா, ஓகே எனக்கு பிரச்சனை போயிடுச்சு, இனிமே வந்து நான் எதுவாக இருந்தாலும் நானே வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நானே வந்து என் வாய்ஸ் ரைஸ் பண்ணி எல்லாரையும் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வேண்டாம். ஏன்னா குரு 4ஆம் இடம் வரும்போது அந்த நேச்சர் வரும். என்ன மாதிரி நேச்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து இல்லை வீட்டில் இந்த விஷயம் இப்படி தான் இருக்கணும், அந்த விஷயம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ரைஸப் ஆகி சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதனால மேபி வீட்டில் டிஸ்டர்பன்சஸ் வரலாம். ஏன்னா குரு வரும்போது குரு இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஏன்னா அவர் குரு, அதனால தான் அவர் குருன்னு சொல்கிறோம் இல்லையா, இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கவங்ககிட்டே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸ் காமிக்கிறது, இது இப்படி தான் பண்ணணும், நான் மாற்றிக்க மாட்டேன், இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். பிகாஸ் குரு என்ஹான்சஸ் தட். சரிங்களா? ரூல்ஸ் போடுறது, இந்த விஷயம் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் கொடுக்கறது, அதெல்லாம் வேண்டாம். அண்ட் தென் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் பார்க்கலாம். அப்போ இங்கே என்னங்க ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 4ஆம் இடத்துக்கு குரு வராருனாலே உங்க வீட்டுக்கு குரு மாதிரி இருக்கிறவங்க வருவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட சிக்னிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டட் ஆனவங்க வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து திடீர்னு இந்த ஒரு வருஷம் யாராவது வந்து நாங்கள் கோயில் கட்டுறவங்க டொனேஷன் வேணும்னு கேட்கலாம். ஏன்னா குருன்றது ரிலிஜன் ஓரியன்டாகவும் குருவோட சிக்னிஃபிகேஷன் இருக்கு. டொனேஷன் கேட்கலாம். இல்லை ஒரு பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போறதா இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணும், இவர் பாட்டன் வந்திருக்காரு எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க டென்ஷன் ஆவீங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அட்வைஸ் பண்றவங்க, இல்லை பெரியவங்க வந்து ஏதாவது சொல்றது, இல்லை சின்ன குழந்தைங்களும் குரு தான். அட்வைஸ் பண்றவங்களும் குரு தான், சின்ன குழந்தைங்களும் குரு தான். இல்லை சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்க வீட்டில் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை கோயில் ரீதியாவோ ஸ்பிரிச்சுவலா யாராவது வந்து ஏதாவது கேட்கறது நடக்கிறது. இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து இல்லைங்க நாங்கள் யாத்திரை போகிறோம் அந்த மாதிரி ஏதாவது வந்து கேட்கறது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அந்த சுச்சுவேஷனில். இல்லை உங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து பெரியவங்க வந்து ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா தட் பர்சன் இஸ் அ குரு அப்படின்னா அவங்கள நீங்கள் நல்லா கவனிச்சுக்கும் போது உங்களோட லக் ஃபேக்டர் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ், குருவோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த குரு யாருன்றதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா there is a trick in that. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குருவோட சிக்னிஃபிகன்ஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் நான் ஏற்கனவே சொன்னது என்னது ஃபேட்டி ஐட்டம்ஸ் குரு தான், இல்லை சுகர் குரு தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட ஸ்வீட் கொடுப்பாங்க, இல்லை வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, ரொம்ப ரிச்சான ஃபுட்டாக இருக்கும், கீ போட்டு பண்ண ஃபுட்டாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி இந்த ஃபேட்டி ஐட்டம்ஸ் இருக்க மாதிரியான ஒரு ஃபுட்டாக கூட இருக்கலாம். அதை வந்து கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுட்டு வரதே ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுருவாங்க, ஏன்னா எல்லோ கலர் இஸ் ஃபார் குரு. ஏதாவது ஒரு குருவோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க கிட்ட தெரியும். இல்லை வரதே ஒரு தேர்ஸ்டே வருவாங்க,
ஓகேங்களா. ஸோ Thursday is for குரு. ஸோ எந்த டைம்ல அவங்க வராங்கன்றத பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி குரு உங்களுக்கு பார்த்ததுமே வந்து ஓகே நான் லைக் மேம் வார்ன் பண்ண மாதிரி குருவா வராங்க யாரோ அப்படின்றது தெரிஞ்சுட்டாலே தயவு செஞ்சு அவங்கள பத்தி நீங்க மனசால கூட நெகட்டிவா நினைக்க வேண்டாம். எது பண்றீங்களோ நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு அவங்கள வந்து நல்லா ஃபீல் பண்ண வச்சு அனுப்புங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். செகண்ட் பேட்டர்ன் என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்களே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து இவ எல்லாருக்குமே சண்டை போட்டுட்டு இருப்பா, இல்லை இவ தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பா, அப்படி இல்லை இவன் தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்திருந்தது அப்படின்னா இந்த டைமில் அது மாறும். ஸோ யூ வில் ஸ்டார்ட் ரீகெய்னிங் தட் ரெஸ்பெக்ட். இவ்வளோ நாளாக லூஸ் பண்ண ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் திரும்ப ரீகெயின் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ இந்த ரீகெயின் பண்ணுற டைமில் வந்து யூ வில் ஜஸ்ட் ஃபீல் இந்த வேரியேஷன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். நம்மக்கிட்ட சண்டை போட்டாங்க வந்து பேசுகிறாங்க, திரும்ப அவங்களே வந்து யூனோ யூல் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த வேரியேஷன்ஸ் வந்து இட் இஸ் நார்மல். நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகணும். இப்போ வந்து சண்டை போடுறாங்கன்னா நாளைக்கு பேசுவாங்க, இப்போ இன்னைக்கு பேசுறவங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற அந்த வேரியேஷன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கே அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றின ஒரு ஞானம் வரும். ஓகேங்களா. ஏற்கனவே நான் வந்து சொன்ன மாதிரி தான். ஏன்னா இந்த டைம்ல வந்து நிறைய க்ளோஸ் ஒன்ஸ் கூட பிரச்சனை வந்திருக்கு. அதை நான் அந்த பேட்டர்னாக கூட சொல்லியிருப்பேன். அந்த பிரச்சனைகள் மாறும்போது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க மேலே வச்சுட்டு அப்புறம் நான் நினைச்சதை அவங்க பண்ணலை, நான் இவ்வளோ நேரம் அது சொன்னது பண்ணலை, இவ்வளோ நாளாக அப்போ நான் இவ்வளோ தடவை பண்ணதுக்கு என்னதான் பிரயோஜனம், அவங்க நான் சொல்றது கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது யூ ஆர் ஸ்டில் கோயிங் இன் டு த பேட்டர்ன் ஆஃப் எந்த பேட்டர்னில் திரும்ப போறீங்க, திரும்ப அதே மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற பேட்டர்னில் போறீங்க. ஸோ எதுவுமே நிலையானது இல்லை. அவங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்க மாறிடுவாங்க. இப்படி இருக்கிறதே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மாறினாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் போதும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெமெடிஸ்க்கு போகலாம். ஓகே. இப்போ ரெமெடிஸில் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லேர்னிங் அ ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மிதுனம்னு வரும்போது ஹாபீஸ் மிதுனம், ஸ்கில்ஸ் மிதுனம். அங்கே குரு வராரு, அதுவும் உங்கள் 4ஆம் இடத்துலேயே வராருன்னா 4ஆம் இடம் இஸ் ஆல்சோ ஃபார் லேர்னிங். ஸோ அப்போ அந்த 4ஆம் இடம் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிறது. நீங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் உங்கள் ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது கற்றுக்கிறது கண்டிப்பாக பண்ணணும். திஸ் இஸ் த ரெமெடி நம்பர் 1. இன்னொரு செகண்ட் ரெமெடி என்னன்னா, 4ஆம் இடத்துல குரு வரும்போது நீங்கள் உங்கள் பூஜா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூமை அதாவது நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சும்மா நான் வந்து ஒரு பழைய கபோர்டில் வச்சுட்டு இருக்கேங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் ஒரு பூஜா செட்டப் மாற்றி பண்ணுங்க, நல்ல டெக்கரேட்டடாக மாற்றி பண்ணுங்க. இல்லை நீங்கள் வந்து நான் தனியாகவே ரூம் வைக்கலைங்க ஆனால் இப்போ நான் வைக்கணும்னு இருக்கேன்னா மாற்றி வைங்க அந்த மாதிரி. ஸோ பூஜா ரூமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, பூஜா ரூமை என்ஹான்ஸ் பண்ணுறது, ஏதாவது புது பொருட்கள் வாங்கி வச்சு என்ஹான்ஸ் பண்ணுறது. நீங்கள் எப்பவுமே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், யார் வீட்டில் வந்து பூஜா ரூம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி இருப்பாங்க. ஏன்னா ஒரு இடம் அழகா இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம அந்த இடத்த பார்த்தாலே நம்மளே இங்க இருக்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பூஜா ரூமோ இல்லை பூஜா செட்டப் பார்த்து தோணுதுன்னா அப்பதான் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் லக்ஷ்மியும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு டூ தட் ஃபார் ஷுர். எஸ்பெஷலி இப்போ குரு இங்க வரும்போது நீங்க அதை கண்டிப்பா பண்ணணும். அண்ட் தென் அதர் ரெமெடி என்னன்னா, இன்னொரு ரெமெடி 4ஆம் இடம் வந்து நம்ம குக்கிங் பிளேஸ் சொன்னோம். அதனால தான் சொன்னேன், ஏதாவது ஒரு அப்ளையன்சஸ் வாங்குவீங்க அப்படின்னா குக்கிங்க்கும் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் இஸ் ஃபார் கிச்சன். அப்போது அங்கே குரு கிச்சனுக்கான இடத்துல குரு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எப்போ சமைச்சாலுமே ஏதாவது நல்ல மந்திரங்கள் போட்டு விட்டுட்டு கடவுள் மந்திரமா இருக்கலாம், இல்லை நம்ம கந்தசஷ்டி கவசமா இருக்கலாம், ஏதாவது ஒரு மந்திரம் நீங்கள் போட்டு விட்டுட்டு, இல்லை விஷ்ணு சஹஸ்ரநாமமா இருக்கலாம், ஏதாவது ஒரு மந்திரம் நீங்கள் போட்டு விட்டுட்டு நீங்கள் அழகாக சமைச்சிங்கன்னா அந்த மந்திரத்தோட எனர்ஜி வந்து உங்கள் ஃபுட்டோட கலக்கும். ஓகேங்களா. இந்த டைம்ல நீங்க அதை பண்ணுங்க. பிகாஸ் இப்போ நீங்க இதை பண்ணும்போது அந்த 4ஆம் இடம் குருவை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. த மோர் யூ ஆக்டிவேட் 4th house குரு, உங்களோட பீஸ்ஃபுல்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு நல்ல வெல்த் சேர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது மட்டும் இல்லாம வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஓகேங்களா. இதை பண்ணுங்க. யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து ஃபோனை நோண்டிட்டு சமைக்கிறது, இல்லை டிவி பார்த்துட்டு சமைக்கிறது, இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது வேண்டாம். ஓகேங்களா. சரி. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் மிதுனம். ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் 250K வரும்போது we will be choosing the next set of gemstones for our subscribers. சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.